ஆகவே அறிவுடை நம்பி ஐயா, இன்னைக்கு நம்ம ஆட்சியெல்லாம் எப்போவுமே சரியாக தானே போய்கிட்டு இருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லையே? ஐயா அதுதான் ஐயா ஒரு புதுசாக ஒரு பிரச்சனைங்க ஐயா. என்ன பிரச்சனை? இந்த திருப்புவனத்தில் அஜித்குமார்னு ஒரு பையன் கோயில் பாதுகாப்பாளராக வேலை பார்த்தானுங்க ஐயா. ஆகவே அவனுக்கு ஒரு 26 27 வயசு இருக்குமுங்க. அவனை நம்ம அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு வச்சிருக்கோம் இல்லைங்க, நம்ம பாதுகாவலர். ஆமாம், அதில் 4 ஒரு அயோக்கிய பயலுக அவனை கூட்டு போய் அடிச்சு கொண்டிருக்கானுங்கய்யா. ஆகவே எதுக்காக அடிச்சு கொண்டானுங்க? ஏதோ நகை திருட்டாமாங்க. அது இப்போ என்னன்னா நகையே திருடலையாமா, ஏதோ விசாரணைக்குன்னு கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டிருக்கானுங்கய்யா. இப்போ மக்கள் வேற எல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்கய்யா. என்ன பண்றேன்னு ஒன்றும் புரியாம இருக்குதுங்க, ஒரே கஷ்டமா இருக்குதுங்க. ஆகவே இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்தாகணும். 2026 பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது ஆகவே கால் பண்ணுங்க. ஐயா ஆகவே அவங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது கால் பண்ணுங்க. ஒரு பண்ணுறேங்க. ஹலோ, நான் நம்ம முதலமைச்சர் ஐயா ஆஃபீஸில் இருந்து பேசுகிறேங்க. அதான் ஐயா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாருங்க. ஐயா எந்த ஐயான்னு கேட்குறாங்க. ஆகவே நான் யாருங்கிறத நான் சொன்னால் நல்லா இருக்காது. ஆகவே நீங்களே சொல்லுங்கள். ஐயா நம்ம முதலமைச்சர் ஐயா நம்ம அப்பா இருக்கிறாருங்க. ஆமாங்க, ஆமாம் ஆமாம், அப்பா தான் பேசுகிறோன்றாரு. இதை கொடுக்குறேன் ஐயா. ஆகவே அம்மா, நான் தான் உங்களுடன் பேசுகிறேன். ஏதோ தெரியாதனமாக நடந்துருச்சு, அதனால் ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமே இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிறேன். ஆகவே சாரிம்மா, மன்னிச்சுக்கோங்க. சாரி, தெரியாமல் நடந்துருச்சு. உங்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் இந்த அரசாங்கம் பார்த்துக்குமா. ஆகவே எல்லா சலுகைகளையும் செஞ்சு தரமா, நீங்கள் கேட்குறதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன், பார்த்துக்கிறேன். இதை பெருசுப்படுத்திக்காதீங்க. சாரிம்மா, சாரி. ஆகவே இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து இதை பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்க. இவ்வளோ மொத்தமான பிரச்சனைகளை மொபைலை வச்சு முடித்த மத்தியா, அவ்வளோதான். இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் இனிமேல் என் கண்ணுக்கு கொண்டு வராத. ஐயா கொஞ்சம் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க ஐயா, அதனால தான் சரின்னு. சரி, கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா ஆகவே இன்னொரு பிரச்சனை ஏதாவது நீயே கிளப்பி விடு. அப்போது மக்கள் அந்த பக்கம் திரும்பினதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ஒரு பிரச்சனையை கிளப்பி விடலான்னு பார்த்தேங்கய்யா. ஆகவே அதுவாக ஒரு பிரச்சனை பற்றிட்டு எரியுதுங்கய்யா. என்ன பிரச்சனை? இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகமங்கலம்னு ஒரு ஊருங்கய்யா. அந்த ஊரை சேர்ந்த ஒரு ஐடி ஊழியர் ஒரு அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே ஒரு காதல் ஒன்று பண்ணிவிட்டாங்கய்யா. பேர் கூட கவினுங்க. சரி, அது அந்த பொண்ணோட தம்பிக்காரனுக்கு தெரிஞ்சு நேராக மளிகை கடைக்கு போயிருக்கானுங்கய்யா. எதுக்கு மளிகை கடைக்கு போனாங்க? போய் ஒரு மிளகாத்தூள் பாக்கெட் வாங்கியிருக்கானுங்க. வாங்கிட்டு நேராக போய் மிளகாத்தூளை பிரித்து அவன் மூஞ்சில் அடித்து வெட்டி கொண்டுட்டானுங்கய்யா. அது எதுக்கு வெட்டினா ஏன்னு அரசல் புரசலாக விசாரித்தேன். அந்த பொண்ணு ஏதோ மேல் சமூகமாங்க, இவன் ஏதோ கீழ் சமூகமாங்க. அதுக்கு ஆணவ கொலை பண்ணிவிட்டானுங்க. ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த அரசாங்கம் தலையிடாது. ஏன்னா சிறு வயதிலேருந்தே எனக்கு இந்த காதல் இதெல்லாம் பிடிக்காது. அதனால் இந்த பிரச்சனைகளை ஆகவே இதோட முடிச்சுக்குவோம். ஒரு ஆணும் 2 சமூகத்தோட ஓட்டு இருக்குதுங்கய்யா. இதில் நீங்கள் எதுவும் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது ஓட்டு பாதிப்பு இருக்குதுங்கய்யா. இப்போ நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமல் 2 பேர்த்தோட ஓட்டையும் வாங்குற மாதிரி ஏதாவது நடுநிலையாக பண்ணி விடணுங்க ஏதாவது. ஆகவே நீ சொல்கிறது எனக்கு புரியுது. மக்கள் இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. 2 சமூகத்துக்கும் நடுவில் ஏதாவது நான் சொல்லணும் அப்படின்னு தெரியுது. ஆகவே ஒரு ஆணும் வெட்டி கொண்டா அது ஆணவ படுகொலைன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை பற்றி எதுவும் கண்டுக்காமல் அப்படியே விட்டோம்னா ஆகவே நாளடைவில் இந்த மாதிரி பிரச்சனைகளை மக்களே மறந்துடுவாங்க. ஆகவே நம்ம ஓரமாக நின்று 2 சமூகத்துக்கு நடுவில் ஆகவே
என்ன நடக்குதுங்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். சரியா? சரிங்க. ஆகவே வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இப்போ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்குதுங்கய்யா. ஆகவே என்ன பிரச்சனை? இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லைங்கய்யா, ஆமாம். அவங்களுக்கு தூய்மை பணியாளர்கள்னு பேர் வச்சதே நீங்கள் தாங்கய்யா. ஆமாம், நான் ஆனால் தான். ஒரு 10 நாளைக்கு மேலே போராட்டம் பண்ணிட்டு இருந்தானுங்கய்யா. சரி. நானும் சின்ன பசங்க ஏதோ பண்ணுறானுங்கன்னு பார்த்தா இப்போ அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து கூட்டம் கூடுதுங்கய்யா. ஆகவே இந்த போராட்டம் 10 நாளாக எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஐயா, அது அந்த கேகேஆர் நிறுவனத்துக்கிட்ட ஒரு சில்லற காசு ஒரு 2700 கோடி வாங்கினோம்ங்கய்யா. ஆமாம், வாங்கினோம். ஆகவே அந்த காசை நம்ம இவங்களோட வேலை அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தாங்க அந்த காசையே வாங்கினோம். இப்போ அந்த காசையே அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாமல், இவங்க வேலையை இவங்களுக்கே கொடுக்கவும் முடியாமல் கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில் இருக்குதுங்கய்யா. ஆகவே தூய்மை பணியாளர்கள் ஒரு 300, 200 குடும்பம் தான் இருப்பாங்க. ஆகவே நம்ம கட்சியிலையும் நம்ம தலைவர்களுக்கு ஏதாவது பிறந்த நாள் இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அந்த விழாக்களில் கவனம் செலுத்துங்க. ஆகவே உங்களுடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க. ஆகவே ரோட்டு ஓரத்தில் உட்காந்து போராடுறவங்கள ஆகவே நீதிமன்றத்தில் சொல்லி நம்ம ஆட்களே வச்சு ஆகவே ஒரு கேஸை போட்டு அவங்கள கலைஞ்சு போகிற மாதிரி பண்ணிடுங்க. இது ஒரு பிரச்சனையா? பண்ணிடுறேங்க. ஐயோ, சரி சரி இரு, நான் தலைவர்கிட்ட பேசிட்டு நான் லைனில் வரேன். ஐயா, ஒரு ஆகவே பிரச்சனைங்கய்யா. இப்போ என்ன பிரச்சனை? முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச பிரச்சனை இப்போ மறுபடியும் அந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இருக்குது இல்லைங்கய்யா. ஆகவே சின்னதாக இருக்கட்டும், சரி சரி ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்க்குறோம், நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம்யா. இப்போ அதுக்கு கூட்டம் சேருதுங்க. ஆமாம். ஆகவே அதை கண்டுக்கக்கூடாதுன்னு தான் நானும் ஒரு 50 மின்சார பேருந்துகளை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு போனேன். அப்புறம் நம்ம அரசியல் கட்சிகளில் நடக்கக்கூடிய தலைவர் விழாக்களுக்கு சென்று அதை கண்டுக்காத மாதிரி நான் போய் கொண்டிருக்கிறேன். ஐயா இல்லைங்கய்யா, இது ஜல்லிக்கட்டு போராட்டமும் இப்படி தாங்க கண்டுக்காம தான் இதெல்லாம் ஒரு போராட்டமானு விட்டோம்ங்கய்யா. அப்புறம் பார்த்தா லட்சக்கணக்கில் வந்துட்டானுங்கய்யா. இதையும் பார்த்தோம்னா மாணவர் அணி அந்த அணின்னு எவனா வரானுங்கய்யா. அப்புறம் உங்களை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறானுங்கய்யா. இது குடும்பத்தையே இழுக்கிறானுங்கய்யா. அந்த கொஞ்சம் அந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்கிற கூட எனக்கு. ஆகவே நிப்பாட்டு. அவனுங்க சொன்னதோட நீ சொல்கிறது ஆகவே என் மனசை ரொம்ப காயப்படுத்துது. இப்போ இதுக்கு நம்ம ஒரு முடிவு எடுத்தாகணும். ஆகவே ஐயா, அந்த இன்னொரு டவுட்டு, இந்த நீங்கள் திசை திருப்பறக்கு அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸெல்லாம் விட்டீங்கய்யா. எலக்ட்ரிக் பஸ் ஏன் விடணும்? நம்ம அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதுங்களா? ஆகவே எலக்ட்ரிக் பஸ்ஸை மக்களுக்கு நல்ல சொகுசான பயணத்திற்கு கொடுத்துட்டு ஆகவே பின்னாடி அவர்களுடைய வீட்டில் மின் கட்டணங்களை உயர்த்தணும். இந்த மாதிரியான வழிமுறைக்காக தான் இந்த சலுகைகளை நான் இலவசம்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆகவே இந்த பிரச்சனையை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம முடிவு பண்ணணும். சரிங்க சரிங்க, புரியுதுங்க ஐயா. அது சரிங்கய்யா. இப்போ இந்த ஆதரவு வேற ரொம்ப பெருகிட்டே போகுதுங்கய்யா. இது வேற நாளைக்கு சுதந்திர தினத்தன்னைக்கும் போராட்டம் பண்ணாங்கன்னா நம்ம 2026 நம்ம ஆட்சியை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிருங்கய்யா. ஏற்கனவே உங்களுடன் எங்கடா எங்களோட இருக்கிறான்னுலாம் கேட்குறானுங்கய்யா. ஆகவே இது அவனுங்க கேட்குறானுங்களா இல்லை என்னை ஏற்றி விடுறதுக்காக? என்கிட்டயே கேட்குறானுங்கய்யா. அதானுங்கய்யா. ஆகவே இது அவனுங்க கேட்குறானுங்களா இல்லை என்கிட்ட ஏற்றி விடுறதுக்காக நீயே கேட்குறியா? நாம் அமைதியாக இருங்க. ஆகவே இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இன்னும் 2 நாளில் ஆகவே சுதந்திர தினம் வர இருக்குது. இவனுங்க ரோட்டில் உட்காந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆகவே இவனுங்களை ஒரு 500 போலீஸை பாதுகாப்பு போலீஸை அனுப்பி ஆகவே இந்த நடைபாதையில் உட்காந்து போராட்டம் பண்ணதுக்காக அவங்கள அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லி ஆகவே ஒரு ஓடாத பேருந்துகள் நம்ம செட்டில் நிற்கிற பேருந்துகளை ஒரு 50-60 பேருந்துகளை எடுத்துக்கோங்க. ஆகவே அனைத்து காவலாளர்களையும் கூட்டிக் கொண்டு அங்கே சென்று அந்த போராட்டத்தில் ஈடுபடும் அந்த தூய்மை பணியாளர்களை அந்த பேருந்தில் ஏற்றி அங்கேருந்து அப்புறப்படுத்தி ஆகவே ஊரில் உள்ள ஒரு சமுதாய கூடத்தில் கொண்டு போய் அடைச்சி வைங்க. ஆகவே நம்ம கொடியேற்றி சுதந்திர தினத்தை
நல்லபடியாக முடித்துவிட்டு வந்து அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். ஆகவே 2026 நம்ம ஆட்சியை பிடிக்கிறதோட என் உயிரை கையில் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே அதனால் 2026 கண்டிப்பாக நம்ம வாய்ப்பு இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆகவே நம்ம இந்த பிரச்சனைகளை கண்டும் கண்டுக்காமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்ம இருக்கிற வரைக்கும் ஆகவே எவ்வளவு சுருட்ட முடியுமோ அவ்வளவு சுருட்டிட்டு இங்கேருந்து இடத்த காலி பண்ணுறது தான் நமக்கு நல்லது. காலி பண்ணலின்னா பண்ண வச்சிருவாங்க ஐயா. ஆகவே அது நடக்கிறது நடக்கட்டும். நம்ம இப்போ இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம். ஆகவே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆண்டு காலத்தில் நம்மளால் எவ்வளோ சுருட்ட முடியுமோ அவ்வளவையும் சுருட்டிட்டு ஆகவே இதை கண்டுக்காமல் நம்ம வேலையை செய்கிறது தான் நமக்கு நல்லது. ஆகவே நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு படம் இயக்கியிருக்காரு. அதில் கூலிங்கிற படம் அதோட பேர். அதில் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்து இன்றைக்கி வெளியாகுது. ஆகவே அந்த படம் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஆகவே நன்றி, வணக்கம்.